அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 15 சனிக்கிழமை 31/8/2024. நாளெல்லாம் திருநாளே 31/8/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 15ஆம் நாள். இன்றைய திதி திரையோதசி, மறுநாள் அதிகாலை 5:25 மணி வரை, பின்னர் சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் பூசம், இரவு 10:20 மணி வரை, பின்னர் ஆயில்யம். யோகம் சித்த யோகம், இரவு 10:20 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் தனுசு ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் கரஜை வணிஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி கிருஷ்ணபட்ச திரையோதசி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச சனி மகா பிரதோஷம், ஸ்ரீகண்டர் ஜெயந்தி. நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் நாம் தூங்கும் பொழுது தலை எந்த திசையில் வைத்து தூங்கணும்னா அதற்கு ஒரு பலன்கள் உண்டு. நமக்கு செல்வங்கள் பெருக வேண்டும், பதவி உயர்வுகள் கிடைக்க வேண்டும், வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தூங்கும்போது மேற்கு பக்கம் தலையை வைத்து தூங்கி கொண்டு வந்தோமேனால் இதெல்லாம் தானாக தேடி வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மனதிற்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியேறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாட்டிலும் ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இன்றைய மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள், நண்பர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் மனதிற்கு நிறைவு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு முயற்சி செய்கிறவங்க இன்னைக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சு புதிய முன்னேற்றத்தையும் முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான நட்புகள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாட்கள் பயணத்தினால பல வகையில் வெற்றிகளும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொருளாதார உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர் நல்ல லாபத்தையும், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், கம்ப்யூட்டர் துறையிலும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் அமோகமான ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக யாத்திரையின் மூலமாக மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு தொழில் செய்து கொண்டிருப்பவர் நல்ல லாபத்தையும், பெருதொழில் பெரிய முதலீட்டு செஞ்சு
வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனையினால் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வழிமுறைகள் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேய வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மனதிற்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வருமானத்தை பெருகுவதற்கான முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் இணைக்கும். ஆண்கள்னால பெண்களும் பெண்கள்னால ஆண்களுக்கும் நல்ல செய்திகள், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. பொருளாதார உயர்வுக்கான ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தொடக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சூட்சமத்தை நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. மனதிற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருந்தாலும் இன்னைக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்றத சிந்தித்து செயல்படுத்தி சிறப்பான ஒரு வெற்றிகளும் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்தால் 4 பேர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் செய்யல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பயணத்தினால வெற்றிகளும் குமித்து கொடுக்கும். விவசாயத்தில் இருப்ப நல்ல லாபத்தையும், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேய வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்வதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் உங்களோட ரகசியங்களை பாதுகாத்து கொள்வது ரொம்ப நல்லது. எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கிது, நான் இவ்வளோ செய்ய போகிறேன், இவ்வளோ பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா தேவையில்லாத பல சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறனால கொஞ்சம் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய சிந்தனையை மட்டும் நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா மட்டும்தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகியம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது ஒரு பக்கம் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு யாருக்கு ஜாமீன் போடாதீங்க. யாருடைய வண்டி வாகனத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் வெளியே செல்லாதீங்க. உங்களுடைய வண்டி வாகனத்தை வெளியே கொடுக்காதீங்க. ஏன்னா வண்டி வாகனத்தினால தான் விரயமும் பிரச்சனையும் சிக்கலும் செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உறவுனால பல சங்கடங்கள் வந்தாலும் மனம் அமைதியாக இருந்து கொள்வது இன்றைய நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
நம்முடைய எதிர்காலத்தில் எப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும், எதிர்காலத்தினுடைய வெற்றிகள் ரகசியம் என்ன அப்படின்னு அறிந்து கொண்டு அதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும், பண சேமிப்பு அதிகரிக்கும், பூமி மனை இடத்தினால மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற நாட்களாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் அரசியல் இருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான நாட்களாக இருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பக்திகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணிகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. உணவு விஷயத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிற்றுப்போக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் இதனால கூட இருக்கலாம். அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினரிடத்துல பேச்சில் நிதானமாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். போதிய வருமானங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் அமைத்து கொடுக்கும். உங்களுடைய குறையை மற்றவரிடம் சொல்லாதீங்க. மற்றவர்கள் குறை சொல்றது கூட காது கொடுத்து கேட்காதீங்க. இன்னைக்கு உங்கள் மேலே தேவையில்லாத சொல்லாத விஷயத்தை சொன்னன்னு சொல்லி செய்யாத விஷயத்தை செஞ்சன்னு சொல்லி கூட வீண் பழிகளும் அவச்சொல்லுக்கும் நீங்கள் ஆளாகுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்கிறது. அதனால இதை கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு கவனமாக கையாண்டு கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GRT शुभ आरंभम GRT Jewelers.